ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க எதிர்வரும் மே மாதம் 20 மற்றும் 22 தேதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்குரிய வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத அல்லது முகவரி, பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஆகியவற்றில் திருத்தங்கள் காணப்படுகின்ற 2009 ஆண்டு பிப்ரவரி 1 தேதிக்கு முன்னர் பிறந்த நபர்கள் அது குறித்து தமது கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தில் விசாரிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை கடத்தி விநியோகித்து வந்த 2 சந்தேக நபர்களை அக்கரைப்பற்று விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். ஹேட்டன் டெலிகாம் அலுவலகத்திற்கு சொந்தமான தொலைபேசி கம்பிகளை வெட்டி எரித்து திருடிய குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்களை ஹேட்டன் காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கொங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் நோயினால் 88 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 300க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தென்னந்தோட்டம் ஒன்றில் அமைந்துள்ள வீடு ஒன்றிற்குள் சிறுத்தை தோல், சில துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை தங்களது வசம் வைத்திருந்த 2 நபர்கள் வனவிலங்கு திணைக்களத்தின் வனாத்துவில்லவ உப அலுவலக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பிராந்தியங்களிலும் பயணிக்கும் மீனவர்கள் மற்றும் கடற்படையினருக்காக பச்சை நிற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வனவாசல மற்றும் கழனி ஆகிய புகையிரத நிலையங்களுக்கு இடையிலான ரயில் பாதையின் பாகங்களை கலற்றிய சந்தேக நபரும் அந்த பாகங்களை கொள்வனவு செய்த நபரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரத்தட்டுப்பாடு மற்றும் நெல் விலை வீழ்ச்சி ஆகிய பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக முறையான தீர்வுகளை வழங்காவிடின் கொழும்பை முற்றுகையிட்டு பாரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக கலன் பிந்தினுவ துடுவல பரணகம கெமனோ ஐக்கிய விவசாயிகள் அமைப்பு எச்சரித்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.